ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம பானிபூரி வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 3/4 டம்ளர் ரவை எடுத்திருக்கேன். அதுக்கு 2 ஸ்பூன் மைதா எடுத்துருக்கேன். மைதா நிறையா போடக்கூடாது. அது தேவையான அளவு உப்பு போட்டு இந்த மாதிரி கெட்டியாக பிணைஞ்சிக்கோங்க. ரொம்ப லேசாக பிணைஞ்சிங்கன்னா உங்களுக்கு பூரி மொறுன்னு வராது. அதனால் ரொம்ப கெட்டியாக இந்த மாதிரி அமுக்கிற அளவுக்கு பிசு பிசுன்னு இல்லாமல் இந்த மாதிரி நைஸாக பிணைஞ்சிக்கோங்க. நல்லா இதை வந்துட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா நம்ம ரெஸ்ட்டில் விடணும். அதுக்கு ஒரு ஈரத்துணி வெள்ளை துணியில் ஈரம் போட்டு இந்த மாதிரி மூடி வச்சு அரை மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. அது நல்லா இதாகட்டும். அதுக்குள்ளே நம்ம சைடில் வந்துட்டு 2 உருளைக்கிழங்கு போட்டு வேக வச்சிடலாம். விசில் வச்சு நல்லா வேக விட்டுருங்க. இந்த மாதிரி மீடியம் சைஸ் ஒரு வெங்காயத்தில் ஒரு வெங்காயம் எடுத்து அது இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. ரொம்ப நீட்டமாக நறுக்கினீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். அதனால் இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. இதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டு நல்லா மசிச்சுக்கோங்க. வேக வச்ச உருளைக்கிழங்கையும் எடுத்து இந்த மாதிரி போட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. ஸ்மாஷர் யூஸ் பண்ணி நல்லா மசிச்சுக்கோங்க. ரெண்டுமே நல்லா சேர்ந்து மசியணும். இந்த சைடில் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி சப்பாத்தி உருட்டுற மாதிரி இந்த மாதிரி நல்லா போட்டு நல்ல லேசாக வர அளவுக்கு உருட்டிக்கலாம். உருட்டிட்டு இந்த மாதிரி அளவு ஒரு மூடி எடுத்து இந்த மாதிரி நல்லா ரவுண்ட் ஷேப்பில் நல்லா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சைடில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பானி தண்ணி ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு கொஞ்சமாக புதினா, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, 2 பச்சை மிளகா, கொஞ்சம் இஞ்சி இதெல்லாம் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சிக்கோங்க. நிறைய தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. அப்புறம் மிக்சியில் இருக்கிறதுக்கு வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையும் போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நிறைய தண்ணி ஊற்றி அரைச்சிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம். கொஞ்சமாக புளியும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா உப்பு கரையிற வரைக்கும் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இப்போது எண்ணெய் காய வைக்க போகிறோம். நம்ம வடைச்சட்டியில் எண்ணெய் ஊற்றி நல்லா முக்கால்வாசி சின்ன வடைச்சட்டி தான் வச்சுருக்கோம். சின்ன வடைச்சட்டியில் நல்லா முக்கால்வாசி எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம். இந்த மாதிரி கட் பண்ணியிருக்க பீஸ் எல்லாம் எடுத்துக்கிறோம். அதை வந்து எண்ணெயில் நல்லா டிப் பண்ணி எடுக்கணும். நல்லா உள்ளே கரண்டி விட்டு நல்லா உள்ளே அமுக்கி எடுத்திங்கன்னா தான் அது நல்லா மொறுன்னு வரும், புஃப்னு வரும். நல்லா புஃப்னு இருந்தால் தான் நம்மளுக்கு பூரிக்குள்ளே ஸ்டஃப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா அமுக்கி விட்டுக்கோங்க. அமுக்கி விட்டிங்கன்னா அது நல்லா புஃப்னு வரும். நல்லா மொறுன்னு வேக வச்சு எடுங்க. அப்போ தான் உள்ளே ஸ்டஃப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா மொறுன்னு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா மொறுன்னு எடுத்துட்டு இதுக்குள்ளே உருளைக்கிழங்கு ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த மசாலா ஆட் பண்ணி சாப்பிட்டோம்னா நல்லா சுவையாக இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப்